பிரைஸ் தி லார்ட். அப்போஸ்தல நடவடிக்கைகள் 16ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அதனாலே சபைகள் விசுவாசத்தில் ஸ்திரப்பட்டு நாளுக்கு நாள் பெருகின. அதனாலே சபைகள் விசுவாசத்தில் ஸ்திரப்பட்டு நாளுக்கு நாள் பெருகின. சபைகள் இந்த இடத்துல பார்க்கிறோம், விசுவாசத்துல ஸ்திரப்பட்டு என்று. தேவனுடைய சபை எதுல ஸ்ட்ராங்கா ஸ்ட்ரென்தன் ஆகணும்னா விசுவாசத்துல ஸ்திரப்பட வேண்டுமாம். நாளுக்கு நாள் பெருகின. அந்த இடத்துல பார்க்கும்போது விசுவாசம் வேரூன்றும் போது சபையினுடைய வளர்ச்சியும் அங்கு பெருகி காணப்படுகிறது. அதனால் என்று சொல்லி இங்கு சொல்லப்படுகிறது. அப்போ ஒரு சபை விசுவாசத்துல இங்கு ஸ்திரப்பட வேண்டும் என்றால், விசுவாசத்துல வலிமையாக வேண்டும் என்றால், அதற்கு முக்கிய காரணம், அதற்கு முந்தைய வசனம் 4ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர்கள் பட்டணங்கள் தோறும் போகையில் எருசலேமில் இருக்கும் அப்போஸ்தலர் எல்லாரும் மூப்பராலும் விதிக்கப்பட்ட சட்டங்களை கை கொள்ளும்படி அவர்களுக்கு ஒப்புவித்தார்கள். அப்போஸ்தலராலும் மூப்பராலும் விதிக்கப்பட்ட சட்டங்களை கை கொள்ளும்படி அவர்களுக்கு இங்கு ஒப்புவித்தார்கள் என்று. இங்கு ஆதி சபையிலே அவர்களுக்கான வழிமுறைகள், உபதேசங்கள் சபைக்கு கொடுக்கப்பட்டது. விசுவாசத்துல ஸ்திரப்பட வேண்டும் என்றால் நமக்கு விசுவாச பிரமாணம், மூல உபதேசம், இந்த வேதம், ஆவியானவர் நமக்கு கொடுக்கின்ற இந்த உபதேசங்களை நாம் கருத்தாய் கை கொள்ளும் போது வேதம் சொல்லி இருக்கிறது, அந்த உபதேசமானது நம்மை விசுவாசத்துல ஸ்திரப்பட வைக்கிறது. எனக்கு பிரியமானவர்களே, இவர்கள் தேவ ஜனங்கள் தேவனுக்குள் எப்படி வாழ வேண்டும், எப்படி வளர வேண்டும், எப்படி ஜெபிக்க வேண்டும், எப்படி கர்த்தரை அறிய வேண்டும், தேவன் என்பவர் யார், சபை என்பது என்ன, தேவ ஜனங்கள் அனுசரிக்க வேண்டிய சபையின் நடைமுறைகள் என்ன, வேதத்தின் ஒழுங்குகள் என்ன என்பதை குறித்து சட்ட திட்டங்களாக தேவ ஜனங்களுக்கு அப்போஸ்தலராலும் மூப்பராலும் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டன. இன்றைக்கு நாமும் கூட விசுவாசத்துல வளருவதற்கு தேவன் நமக்கு வகுத்து கொடுத்திருக்கிற மூல உபதேசங்கள். எனக்கு அன்பானவர்களே, ஒன்றான மெய் தேவனாகிய அவரையும் அவர் குமாரனாகிய கிறிஸ்துவ இயேசுவை விசுவாசிப்பதே நித்திய ஜீவன். இன்றைக்கு ஒன்றான மெய் தேவனில் ஆரம்பித்து ஆண்டவருடைய வருகை வரையில நம்முடைய மூல உபதேசங்கள் இருக்கிறது. இதுலதான் நம்முடைய சபைக்கு அடுத்த உபதேசம், ஞானஸ்நானத்துக்கு அடுத்த உபதேசம், கர்த்தருடைய பந்திக்கு அடுத்த உபதேசம், தேவனுடைய ஊழியத்தை எடுத்து செல்லக்கூடிய உபதேசம், தெய்வீக சுகமாகிய உபதேசம். எனக்கு பிரியமானவர்களே, ஆவியானவருடைய அருள் மாறி இன்றைக்கு பரிசுத்தாவின் அபிஷேகம், இவைகள் எல்லாம் நமக்கு கொடுக்கப்பட்டு அந்த உபதேசங்களை கை கொள்ளும் போது சபையானது ஸ்திரப்பட ஆரம்பிக்கும். எனக்கு பிரியமானவர்களே, வேதம் சொல்லி இருக்கிறது, நாளுக்கு நாள் பெருகின. வேதத்தோடு நடக்கும் போது தாங்க விசுவாசம் நமக்கு வேறு ஒன்றும், உபதேசத்துல நிலைத்திருக்கும் போது தாங்க நம்ம அடுத்த படிநிலைக்கு நம்ம வளர முடியும். எனக்கு பிரியமானவர்களே, இந்த நேரத்துல நம்முடைய வாழ்க்கை சீராய்ந்து பார்த்து இந்த உபதேசத்துக்குள் ஆவியானவர் நடத்துகிற இடத்துல நம்மை சீர்படுத்தி கொள்ள நாம் ஒப்பு கொடுப்போம். நாளுக்கு நாள் நாம் விசுவாசத்துல வலிமை அடையும் போது நம்முடைய சபையும் பெருக ஆரம்பிக்கிறது. ஜெபிப்போமா. நல்ல பிதாவே, நீர் கொடுத்த இந்த வார்த்தைக்காக நன்றி. இந்த வார்த்தை ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம், நாங்கள் விசுவாசத்துல ஆண்டவரை வேறொன்ற அன்பு தகப்பனே, எங்கள் வாழ்க்கையில ஆண்டவரே சபைகள் வளர்ச்சி அடைய நீர் கொடுத்திருக்கிற இந்த மூல உபதேசத்துல நாங்கள் நிலைத்திருக்க உதவி செய்யும். ஆவியானவரே, நீர் கொடுத்திருக்கிற இந்த வேதத்தின் சட்ட திட்டங்களை நாங்கள் கருத்தாய் கை கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். இந்த நேரத்துல இந்த வார்த்தை கேட்டு அர்ப்பணிக்கிற ஒவ்வொருவருக்கும் கிருபையும் உம்முடைய ஆசீர்வாதத்தை ஊற்றும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you.